அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடுமையான மருந்து பற்றாக்குறை நிலவி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஆணையரவு உப்பு தொழிற்சாலை விவகாரம் தொடர்பில் சபையில் கடும் வாக்குவாதம். நிலையான விவசாயத்திற்கான டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான சர்வதேச மாநாடு கிளிநொச்சியில் ஆரம்பம். திருகோணமலை முத்துநகர் பகுதி துறைமுக அதிகார சபை காணியில் இருந்து 25 பேர் வெளியேற்றப்பட்டனர். அரசினால் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என சஞ்சீவ எதிரிமான குற்றச்சாட்டு. சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை ஜூன் மாதம் பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானம். தொடர்வது முதன்மை செய்தி. நாட்டில் கடுமையான மருந்து பற்றாக்குறை நிலவி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடுமையான மருந்து பற்றாக்குறை நிலவி வருவதாகவும் இலவச சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இன்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாட்டில் மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவி வருகிறது. 180 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவு தெரிவித்துள்ளது. வைத்தியசாலை கட்டமைப்பில் மேலும் 50 வகையான அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவி வருகிறது. இவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள், இன்சுலின், இதய நோய் மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கும் கடுமையான பற்றாக்குறை நிலவி வருகிறது. இவ்வாறான பின்புலத்தில் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விகளுக்கு இன்னும் தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை என்பதுடன் பதில்களும் வழங்கப்படவில்லை. பொதுமக்களால் எழுப்பப்படும் கேள்விகள் இவை. இன்றும் கூட திருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறித்து சுகாதார அமைச்சு பேசி வருகிறது. ஆனால் மருந்து பற்றாக்குறை தொடர்பிலோ அல்லது சுகாதாரத்துறை குறித்து எழுதப்பட்ட கேள்விகளுக்கோ எந்த பதிலும் இல்லை. நாட்டு மக்கள் வாழும் உரிமையை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு எந்த ஆர்வமும் இல்லை. இலவச சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கும் இந்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதாக இல்லை. கொரோனாவின் புதிய திரிவு தோன்றியுள்ளது. பரிசோதனைகளை விரைவுபடுத்துங்கள். LB 8.1 எனப்படும் கொரோனா மாதிரிகளின் துணை மாறுபாடு தற்போது சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தியா மற்றும் ஹாங்காங்கில் பரவி வருகிறது. இந்த துணை வகை மாறுபாடுகள் குறித்து நமது நாட்டில் எந்தவித பரிசோதனைகளும் நடைபெறுவதாக காண முடியவில்லை. இந்த கொரோனா துணை மாறுபாட்டு திரிவுகள் தொடர்பாக எமது நாட்டிலும் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். வைத்தியசாலைகளில் இந்த அறிகுறிகளை காண்பிப்பவர்கள் குறித்து கூடிய கவனம் செலுத்த வேண்டும். சின்னம்மை பரவுவதாலும் கடுமையான பிரச்சனைகள் எழுந்துள்ளன. இதற்கு குறைந்தபட்சம் 6 வாரங்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியம் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே இதற்கும் தெளிவான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். සරලව කියනවා නම් රටේ ජනතාවගේ ජීවත් වීමේ අයිතිය පිළිබඳව නිදහස් සෞඛ්‍ය පද්ධතිය ශක්තිමත් කිරීම උදෙසා இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றின் வருடாந்த அறிக்கைகள் இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றின் 2024 ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கைகள் நிதியமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இன்று கையளிக்கப்பட்டன. ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்த டி சொய்சா மற்றும் தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் ஹர்ஷ கப்ரால் ஆகியோரால் அறிக்கைகள் கையளிக்கப்பட்டன. இலங்கையின் நிதி நிறுவனம் அல்லது வங்கி ஒன்று பெற்றுக்கொண்ட அதிகமான லாபமாக இலங்கை வங்கி 106 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக இலங்கை வங்கியின் தலைவர் தெரிவித்தார். இந்த லாபம் வரி அறிவிப்புக்கு முன்னர் பெற்றுக்கொண்ட லாபம் என சுட்டிக்காட்டிய இலங்கை வங்கி தலைவர், வர்த்தக அபிவிருத்தி, சிறு மற்றும் மத்திய தர தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நிதி நிறுவனங்கள் வரிசையில் இலங்கை வங்கி முதன்மை நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டார். இங்கு கருத்து வெளியிட்ட தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் ஹர்ஷ கப்ரால் 2023 ஆண்டில்
தேசிய சேமிப்பு வங்கி 4.2 மில்லியன் லாபம் பெற்ற நிலையில் 2024 ஆண்டில் 26.4 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துக் கொள்ள முடிந்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய சேமிப்பு வங்கி இந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்கு நாட்டில் காணப்படும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் நிதி ஒழுக்கமுமே காரணம் என தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இரண்டும் அரச வங்கிகள் என்ற வகையில் இலங்கை வங்கியும் தேசிய சேமிப்பு வங்கியும் குறுகிய காலத்தில் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வெற்றியை பாராட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, மூலோபாய தலைமைத்துவம், அர்ப்பணிப்பு மற்றும் முறையான முகாமைத்துவத்தின் மூலம் அரசு நிறுவனங்களை பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னேற்றகரமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும், இந்த வங்கிகள் அடைந்திருக்கும் முன்னேற்றம் அதனை நன்றாக பிரதிபலிக்கிறது எனவும் சுட்டிக்காட்டினார். ஆனையரவு உப்பு தொழிற்சாலையின் விவகாரம் தொடர்பில் சபையில் இன்று அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்திக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈன அர்ச்சுனாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்திக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. சபை இன்று கூடிய போது ஆனையரவு உப்பு தொழிற்சாலை குறித்து கருத்து வெளியிட்ட சுனில் ஹந்துன்னெத்தி அர்ச்சுனாவின் செயல்பாடுகளை விமர்சித்தார். අර්චුනා ඔයා මාර චූර්ණයක් ගත්ත ගිහිල්ලා අලිමංකඩ ලුණු ෆැක්ටරිය වෙහිච්ච වෙලා මොකද්ද ලුණු ෆැක්ටරියේ උද්ඝෝෂණයක් හදුවා මේගොල්ලෝ. හදලා මේගොල්ලෝ කියනවා මොකද්ද? එතන ඉන්න සේවකයෝ 10 දෙනෙක් විතර අරගෙන ඒගොල්ලෝ කියනවා වාඩියෙන් මං කියන්න. හරිද? මං කියන්න. ඒගොල්ලෝ කියනවා හරිද? මේගොල්ලෝ ගිහිල්ලා කිව්වේ මොකද දන්නද? උතුරේ ලුණු දකුණට එවන්න එපා කිව්වා. அர்ச்சுனா, நீங்கள் ஆனையிரவுக்கு சென்று புதுமையான சந்தோஷம் அடைந்தீர்கள். ஆனையிரவு உப்பு தொழிற்சாலையில் இவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள். அங்குள்ள ஊழியர்கள் 10 பேரை அழைத்துக் கொண்டு வடக்கின் உப்பை தெற்குக்கு அனுப்ப வேண்டாம் என கூறினார்கள். அதென்ன வடக்கு உப்பு? வடக்கு உப்பு தெற்கு உப்பு என உப்பு கிடையாது. நாட்டின் உப்பு தான் காணப்படுகிறது. வடக்கு உப்பு தெற்கு உப்பு என இருந்தால் அதனை அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அவ்வாறு கிடையாது. நாம் இந்த காலத்தில் முழு நாட்டையும் ஒன்றாக மாற்றியுள்ளோம். நீங்கள் அந்த காலத்தில் பிரபாகரனின் உப்பு என உருவாக்கினீர்கள். அது இப்போது கிடையாது. வடக்கு உப்பை தெற்குக்கு அனுப்ப வேண்டாம் என நீங்கள் கூறியுள்ளீர்கள். இது தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டதன் அறிக்கையை நான் சபைக்கு ஆற்றுப்படுத்துகிறேன். එලිපෙන් පාස් එකේ තිබුණු ප්‍රභාකරන්ගේ ලුණු කිව්වාලු ඒක දකුණටගේ මම දැන් ආපහු සිංහලෙන් කියන්න. ඔයාලා සිංහලෙන් කිව්වොත් තේරෙනවානේ. நான் சிங்களத்தில் கூறுகிறேன். வடக்கு உப்பு தெற்கு உப்பு என்று கிடையாது. அது பற்றி நான் பேசவே இல்லை. இது ஒழுங்கு பிரச்சனையொன்றை எழுப்பக்கூடிய அவதூறு பிரச்சனையாகும். நான் எந்த ஒரு இடத்திலும் ரஜ உப்பு ராஜ உப்பு என்று கூறவில்லை. அங்குள்ள ஊழியர்களை வெளியேற்றியதன் காரணமாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடைய தொழிலை இரத்து செய்ய வேண்டாம் என்றுதான் நான் கோரியிருக்கிறேன். வடக்கு உப்பு புலிகளின் உப்பு, தெற்கு உப்பு என்று நான் கூறவில்லை. வடக்கின் உப்பை தெற்குக்கு கொண்டு வாருங்கள், குறைந்த விலையில் விற்பனை செய்யுங்கள், அதற்கு நாம் உதவி செய்கிறோம் என்று கூறியுள்ளேன். நீங்கள் ஊடகங்களுக்கு தெரிய வேண்டுமானால் எனக்கு அருகில் வாருங்கள். அதனை விடுத்து அங்கிருந்து கொண்டு அசிங்கமான கதைகளை கூறாதீர்கள். ප්‍රිවිලේජ් ඇක්ට් එක කියවලා ස්ටඩි කරලා එන එක ගැන මම සතුටු වෙනවා. මොකද අපේ කාලි දුර වෙනවනේ එතකොට. நீங்கள் வடக்கு உப்பை தெற்குக்கு அனுப்ப வேண்டாம் என கூறியுள்ளீர்கள். அது மிக மோசமான கூற்றாகும். அதைவிட உப்பு தொழிற்சாலையின் முகாமையாளரை மாற்றுமாறு கூறியிருக்கிறீர்கள். அதாவது அவர் கிளிநொச்சியை சேர்ந்தவராம், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அல்லவாம். அவ்வாறு செய்ய முடியுமா? முகாமையாளர் மீது தவறு இருந்தால் இடமாற்றம் செய்வது வேறு கதை. இவர்கள் சொல்வது போல ஆனையிரவில் யாழ்ப்பாணத்தவர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டுமா? கிளிநொச்சியை சேர்ந்தவருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க முடியாது என்று சட்டம் எதுவும் கிடையாது. கிளிநொச்சியை சேர்ந்தவருக்கு யாழ்ப்பாணத்தில் தொழில் செய்ய முடியாதா? அர்ச்சுனா, நீங்கள் கூறுங்கள். එලිපෙන් පාස් එකේ හිටපේ මැනේජර් මන්නාරමට දාලා நான் அவ்வாறானதொரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை. ஆனையிரவில் இருந்த முகாமையாளரை மன்னாருக்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். மன்னாரில் உள்ள இவர்களது தொழிற்சங்க பிரதிநிதியை ஆனையிரவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மக்கள் அங்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதுதான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் மிகப்பெரிய பொய்யை கூறுகிறார்கள். எனது மனைவி ஒரு சிங்களவர். நான் எப்படி இவ்வாறான பிரச்சனையை எழுப்ப முடியும்? நான் எவ்வாறு பிரதேசவாதம் கதைப்பது? பொய் சொல்லாதீர்கள். நாடாளுமன்றத்தில் பொய் பேசாதீர்கள். මේ කවදාවත් අපි ඇවිල්ලා කියන සර් මගේ my wife is a single how come I can be a racist. உப்பு மாஃபியாவின் பின்னணியில் அரசாங்கத்தின் இயக்கத்தில் ஏதேனும் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். உப்பு வியாபாரத்திலே இன்று ஒரு உப்பு மாஃபியா உருவாகியிருக்கிறது. அந்த உப்பு மாஃபியாவுக்கு பின்னாலே அரசாங்கத்தின் அனுசரணையில் ஏதாவது இயக்கம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏன் காலந்தாழ்த்தி பொம்பையில் இருந்து இறக்குமதி செய்கின்ற இப்ப நேற்று காலையில் வந்து இறங்கிட்டு உப்பு எல்லாம் இன்றைக்கு இத்தனை எவ்வளவு இந்த இன்னைக்கு உப்பு மூடைகள் கிட்டத்தட்ட 4 மில்லியன் மூடைகள் தேவை.
இந்த நாட்டுக்கு 4 மில்லியன் மூடைகள் தேவை. இறக்குமதி செய்திருப்பது 6 லட்சம் மூடைகள் தான் தேரும். இருந்தாலும் அதிலே பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழல் விசாரணைக்கப்பட வேண்டும். யார் இந்த கம்பெனி சொந்தக்காரர்கள், யார் இப்படி விஷயங்களை செய்கிறார்கள் என்பதை கவனிக்கிறீர்களா என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த அரசாங்கம் வந்தது ஊழலை இல்லாமல் செய்ய. எனவே இந்த அரசாங்கம் இந்த ஊழல் சம்பந்தமாக குறிப்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. புத்தளம் முதல் மன்னார் வரையான பாதையை திறப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் தெரிவித்துள்ளார். இடம்பெயர்ந்து வந்த மக்கள் மீண்டும் அந்த ஊருக்கு சென்று வருவதற்கான புத்தளம் மன்னாருக்கான பாதையை, அதாவது எந்த அளவுக்கு என்றால் அந்த இடம்பெயர்ந்து வந்தவர்களில் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 2001 இன்று வரை 22 வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். அவர் எந்த அளவு என்றால் 3 முறை பாராளுமன்றத்தில், அதாவது கேபினட் அமைச்சராக இருந்திருக்கின்றார். அந்த காலங்களில் கூட புத்தளத்தில் இருந்து மன்னாருக்கு செல்கின்ற பாதையை திறப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. எடுத்திருந்தால் அதை அவர்கள் செய்திருக்கலாம். இன்று எமது ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் அதை திறப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளில் அவர்கள், அதாவது குற்றவாளியாக நிற்கின்ற, சட்டத்தில் குற்றவாளியாக நிற்கின்றவர்கள் இன்று சட்டத்தின் தீர்ப்புகளை பற்றி இங்கே கதைக்கிறார்கள். அவர்கள் இன்று பாதையை நாங்கள் மூடிவிட்டோம் என்று இங்கே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மக்கள் இலகுவான முறையில் புத்தளம் இருந்து மன்னார் போவதற்கான பாதையை திறப்பதற்கான எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்த்து இந்த பிரச்சனையை சரியான முறையில் தீர்த்து மக்கள் புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு போவதற்கான சிறந்த ஒரு பாதையை எங்கள் ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் இந்த மக்களுக்கு கட்டாயம் செய்து கொடுக்கும் என்பதை நான் இங்கே உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வடக்கில் மக்களின் காணிகளை அபகரிக்கும் திட்டம் அரசாங்கத்திடம் கிடையாது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இவருடைய காணிகளையும் தமிழர்களின் காணிகளையும் அரசுடைமையாக்குவது தங்களுக்கு வயிறு வளர்ப்பதற்காக மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் இந்த காணி சுயரிப்பு என்பது இன்று பாரிய அளவு தமிழ் மக்களின் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சுயரிக்கப்படுவோம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த உறுதிப்பத்திர சுயரிக்கும் போது பல அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்துக் கொண்டு வருவார்கள். அவர்கள் சொந்த உறவினர்கள் தங்களுடையது என்று. ஏனென்றால் இன்று நமக்கு தெரியும் பல அரசியல்வாதிகள் பல சுவாந்தர்களாக ஆகிவிட்டார்கள், நில சுவாந்தர்களாகி இருக்கிறார்கள். மறைமுகமாக தமது உறவினர்கள் சொந்தங்கள் என்று பல காணிகளை வைத்திருக்கிறார்கள். இன்று அரசியலுக்கு வந்தாலேயே உழைக்கலாம் என்று எண்ணக்கருதான் பலருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியலில் பிழைப்புவாத அரசியலை களைந்திருக்கிறது. ஏனென்றால் இன்று அவர்களது பென்ஷன்களை நிப்பாட்ட போகின்றது. எதிர்வரும் காலத்தில் அவர்களது வரப்பிரசாதங்களை இல்லாமல் குறைக்கப் போகிறது. ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது எங்களுக்கு சொந்தமானதில்லை. யாழ்ப்பாணத்தில் புதிய நீரிணைப்புகளை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதிய நீரிணைப்புகள் வழங்கும் செயல் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தின் கீழ் புதிய நீரிணைப்புகள் வழங்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தேவைப்பாடுடைய பயனாளிகளுக்கு புதிய இலவச நீரிணைப்புகள் வழங்குவதற்காக பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. முதல் கட்டமாக தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் காணப்படும் நீரிணைப்பில் இருந்து புதிய இணைப்புகளை விஸ்தரிப்பதற்கும் தாலியடி நீர்வளங்கள் திட்டத்தின் கீழ் கரவட்டி, கோப்பாய், சாவகச்சேரி, நல்லூர், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, வேலணை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு இலவச நீர் விநியோகம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்தும் 500 பயனாளிகளை தெரிவு செய்வது என தீர்மானிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் கானா ஸ்ரீமோகனன் கரவட்டி, கோப்பாய், சாவகச்சேரி, நல்லூர், தெல்லிப்பளை, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை மற்றும் வேலணை பிரதேச செயலாளர்கள், தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை பொறியியலாளர் மற்றும் மீள்குடியேற்ற பிரிவு உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். நிலையான விவசாயத்திற்கான டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான சர்வதேச மாநாடு கிளிநொச்சியில் இன்று ஆரம்பமானது.
நிலையான விவசாயத்திற்கான டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான 2வது சர்வதேச மாநாடு இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது. கிளிநொச்சியில் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீட கேட்போர் கூடத்தில் இன்று ஆரம்பமான மாநாடு நாளையும் இடம்பெறவுள்ளது. ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா தலைமையில் இடம்பெற்றது. பேராதனை பல்கலைக்கழக விவசாய மற்றும் பொறியியல் துறை தலைவர் DAN தர்மசேன மெய்நிகழ்வூடாக கருத்துக்களை முன்வைத்தார். பாகிஸ்தானைச் சேர்ந்த இலத்திரனியல் மற்றும் மின்னியல் கற்கைகள் பீட பீடாதிபதி குலின்ஸ்டன் ராஜா நிலையான விவசாயத்திற்கான டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார். இந்த மாநாட்டில் இந்தியா, மலேசியா உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீடங்களின் பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலர் பங்கேற்றுள்ளனர். திருகோணமலை முத்துநகர் பகுதியில் 25 பேர் துறைமுக அதிகார சபை காணியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். திருகோணமலை முத்துநகர் பகுதியில் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த 25 பேருக்கு பிஸ்கால் சமர்ப்பிக்கப்பட்டு வெளியேற்றும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. திருகோணமலை உப்புவழி கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட முத்துநகர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள தகரவட்டுவான் விவசாய சம்மேளனத்தின் கீழ் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் 25 பேரை வெளியேற்றும் நடவடிக்கை திருகோணமலை நீதவான் நீதிமன்ற கட்டளைக்கு அமைய நீதிமன்ற பதிவாளரினால் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை துறைமுக அதிகார சபையினால் குறித்த விவசாயிகளுக்கு எதிராக திருகோணமலை நீதிவான் நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் விவசாயிகள் இன்றைய தினம் வெளியேற்றப்பட்டிருந்தனர். குறித்த இடத்திற்கு துறைமுக அதிகார சபை உத்தியோகத்தர்களுடன் அப்பகுதியில் சோலார் திட்டத்தை மேற்கொள்ளவுள்ள நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். அத்துடன் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக விசேட அதிரடிப்படையினர், போலீசார் மற்றும் துறைமுக அதிகார சபையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஆகியோர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவிடம் விவசாயிகள் வெளியேற்றப்பட்டமை மற்றும் விவசாய காணி தொடர்பில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் வினவப்பட்ட போது நீதிமன்ற நடவடிக்கைக்கு நாம் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் இன்றைய தினம் குறித்த காணிகள் அளக்கப்பட்டு இலங்கை துறைமுக அதிகார சபையிடம் கையளிக்கப்படும் என்று இன்று சோலார் நிறுவனத்திற்கு கையளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர்கள் அப்பகுதிக்கு செல்ல மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் அவர்களுக்கு இந்த காணிகளை வழங்குவதா அல்லது இதற்கு பதிலாக வேறு காணிகளை வழங்குவதா என்பது தொடர்பில் பின்னர் முடிவு எடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் உயர் குருதி அழுத்த தினத்தையொட்டி இன்றைய தினம் விசேட மருத்துவ முகாம் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டது. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா பில்வரட்னத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கத்தின் அனுசரணையுடன் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரனின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக வைத்திய அதிகாரி வைத்தியர் ஈனா உதயகுமார் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு தொற்றா நோய்கள், பெண்ணிய நோய்கள், மார்பு புற்றுநோய் போன்றவற்றுக்கான இலவச மருத்துவ சிகிச்சைகளும் உயர் குருதி அழுத்தம் தொடர்பான விழிப்புணர்வு வழிகாட்டல் பரிசோதனைகளும் வழங்கப்பட்டன. இளவயது மரணங்கள், குருதி அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, உயர் குருதி அழுத்தம் போன்ற உபாதைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தல்களும் வழங்கப்பட்டன. சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு மையத்தினூடாக பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு இலவச கண் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசினால் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். பாதாள குழுக்களின் செயல்பாடுகளை எனும் கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கமே காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මැතිවරණය උදාහරණයකට ගත්තොත් පළාත් පාලන මැතිවරණය සඳහා පක්ෂයේ විසින් නිකුත් කරන නිල நாம் எம்முடைய கட்சியில் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் பொழுது அதற்குரிய அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொண்டமையை தொடர்ந்தே அவர்களை இணைத்துக் கொள்வோம். அந்த வகையில் சட்ட பிரச்சினைகள் தொடர்பிலும் ஆய்வு செய்தமையை தொடர்ந்தே நாம் அவர்களை எம்முடைய கட்சியில் இணைத்துக் கொள்வோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய இப்ராஹிமை தேசிய பட்டியலில் இணைத்துக் கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் போலீஸ் அமைச்சரா இதனை கூறுகிறார் என வினவ விரும்புகின்றேன். பாதாள
பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் காணப்படுகின்றது. 40 ගානක් මරා දැමීම ඇතුලේ ඒ සම්බන්ධ පුද්ගලයන්ගේ දේශපාලන තොරතුරු ටිකත් ආණ්ඩුව කියන්න එපා. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுவரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. இந்த மனு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மஹிந்த சமயவர்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. பிள்ளையான எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த மனுவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி, குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர், சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் இமேஷா முத்துமாலி, பதில் போலீஸ் தலைவர் பிரியந்த வீரசூரிய, பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். வவுனியா கல்வியியற் கல்லூரியில் சிங்கள மொழி மூல பாடநெறிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். வவுனியா கல்வியியற் கல்லூரியில் சிங்கள மொழி மூல பாடநெறிகளை அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிலையியற் கட்டளை சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். வவுனியா கல்வியியற் கல்லூரியில் சிங்கள மீடியம் கோர்சஸ் 2007ஆம் ஆண்டிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள், அதாவது கல்வியியற் கல்லூரிக்கு உட்படுத்தக்கூடிய மாணவர்களுடைய வாய்ப்புகள், அதே போல் இணைய பிரதேசங்களில் உள்ள மாணவர்களுடைய வாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளது. இது ஏன் நிறுத்தப்பட்டது? அதற்கான காரணம், மீளவும் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா அல்லது மீளவும் ஆரம்பிப்பதில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா? இது தொடர்பாக நான் கல்வி அமைச்சரிடம் முன்வைக்கின்றேன். ඊළඟ වර්ෂයේ බඳවා ගැනීමේ සිට සිංහල මාධ්‍යයෙන් පාඨමාලා හඳුන්වා දෙන්න අපි මේ වෙනකොටත් සැලසුම් කරගෙන යන්නේ. வவுனியா கல்வியல் கல்லூரியில் எனக்கு தெரிந்த வகையில் 2016ஆம் ஆண்டு முதல் சிங்கள மொழி மூல பாடநெறிகள் நிறுவப்பட்டுள்ளன. யுத்த நிலைமை காரணமாகவே அவ்வாறு நிறுத்தப்பட்டதாக காரணங்கள் கூறப்பட்டன. மேலும் ஆசிரியர்களை நியமிப்பதில் உள்ள சிக்கல்களும் உள்ளன. எவ்வாறெனினும் இந்த பிரச்சனையில் நாம் தலையிட்டுள்ளோம். அடுத்த வருடம் மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் போது சிங்கள மொழி மூல பாடநெறிகளை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அனைத்து பாடநெறிகளையும் ஒரே தடவையில் ஆரம்பிக்க முடியாவிட்டாலும் கனிஷ்ட பிரிவில் கற்கைகளை மேற்கொள்ளும் பயிலுனர்களுக்கு சிங்கள மொழி மூல பாடநெறிகள் முன்னெடுக்கப்படும். யாழ்ப்பாணம் மருதங்கேணி சந்தை நோய்கள் பரவும் இடமாக காணப்படுவதாக வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பொதுச்சந்தை நோய்கள் பரவும் இடமாக காணப்படுவதாக வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். சந்தையில் மலசலக்கூட வசதி காணப்படுகின்ற போதும் பல மாதங்களாக நீர் வசதியின்மையால் வியாபாரிகளும் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அருகில் உள்ள குளத்திலிருந்து நீரை பெற்று சந்தைக்கு தேவைகளுக்கும் மலசலக்கூட தேவைகளுக்கும் பாவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மலசலக்கூடம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளிலும் மலம் கழிக்கப்படுவதனால் சந்தை சூழலில் துர்நாற்றம் வீசுவதாக வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு பலமுறை அறிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் வியாபாரிகள் உடனடியாக மலசலக்கூடத்திற்கான நீர் வசதி ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் சந்தை சூழலையும் துப்புரவு செய்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் சபையில் எடுத்துரைத்தார். திருகோணமலை மாவட்டத்தில் விவசாயிகளின் காணிகளை வனத்துறை கையகப்படுத்துவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். திருகோணமலை மாவட்டத்தில் விவசாயிகள் எதிர்கொள்ளுகின்ற சிக்கல்களை இந்த வேளையிலே இந்த மேலான அவையின் கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கின்றேன். பொருளாதாரத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே
திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் சம்பூர் கிராம சேவையாளர் பிரிவில் 40 விவசாயிகளுக்கு சொந்தமான 280 ஏக்கர் நிலத்தையும், கிளிவட்டி கிராம சேவையாளர் பிரிவிலே அடங்கும் 17 விவசாயிகளுக்கு சொந்தமான 85 ஏக்கர் நிலத்தையும், பாரதிபுரம் கிராம சேவையாளர் பிரிவிலே அடங்கும் 45 விவசாயிகளுக்கு சொந்தமான 117 ஏக்கர் நிலத்தையும், ஆசாத் நகரிலே ஆசாத் கிராம சேவையாளர் பிரிவில் அடங்கும் 70 விவசாயிகளுக்கு சொந்தமான 148 ஏக்கர் நிலத்தையும், தோப்பூர் கிராம சேவையாளர் பிரிவில் அடங்கும் 60 விவசாயிகளுக்கு சொந்தமான 93 ஏக்கர் நிலத்தையும், ஆக மொத்தம் 252 விவசாயிகளுக்கு சொந்தமான 691 ஏக்கர் நிலத்தை வனத்துறையானது தனது எல்லைக்கற்களை போட்டு பிடித்து வருகின்றது. இந்த வேளையிலே அத்தோடு விவசாயிகளை விவசாயம் செய்ய விடாமலும் தடுத்து வருகிறது. இதை போலவே சேர்வில பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் தங்கநகர் கிராம சேவையாளர் பிரிவிலும் 85 விவசாயிகளுக்கு சொந்தமான 145 ஏக்கர் நிலத்தை எல்லைக்கற்களை போட்டு பிடித்து வருகின்றது. வனத்துறையின் இந்த செயற்பாட்டை உடன் நிறுத்த ஆவண செய்யுமாறு துறைசார் அமைச்சரை கேட்டுக்கொள்ளுகின்றேன். மட்டக்களப்பு திக்கோடை கணேசா மகாவித்தியாலய ஆசிரியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு பட்டிருப்பு திக்கோடை கணேச மகாவித்தியாலய ஆசிரியர்கள் நவீன கற்பித்தல் சாதனங்களை பயன்படுத்தி மாணவர்களின் கற்றல் அடைவு மட்டத்தை அதிகரிப்பதற்காக அவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டன. வித்தியாலய அதிபர் ஆவண்ணா நித்யானந்தம் தலைமையில் சம்மாந்துறை உயர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்ட ஆசிரியர்கள் அங்கு AI தொழில்நுட்பம் மற்றும் நவீன கற்பித்தல் முறைகள் தொடர்பான பயிற்சிகளை பெற்றுக் கொண்டனர். சம்மாந்துறை உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் பணிப்பாளர் SL முஸ்தபா, பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன், கலாநிதி மதி, விரிவுரையாளர் நௌஃபிக் ஆகியோர் ஆசிரியர்களுக்குரிய நவீன கற்பித்தல் முறைகள் தொடர்பான விழிப்புணர்வு பயிற்சிகளை வழங்கினர். நாட்டில் நாளை 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் நாளை 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி, மாத்தறை, நுவரேலியா, கண்டி ஆகிய மாவட்டங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து புதிய முறைமைகள் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வீதி விபத்துக்களை தடுக்கும் நோக்கிலும் முறையான போக்குவரத்து ஒழுங்கமைப்பை ஏற்படுத்தும் நோக்கிலும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புதிய முறைமைகள் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். අපි මෙම මාර්ග ආරක්ෂාව කියන වැඩපිළිවෙල සම්පූර්ණයෙන්ම සකස් කළ තියෙන්නේ කියන්නේ සමාජය පදනම් කරගත්ත සමාජයේ විවිධ සංවිධාන ආණ්ඩුව පමණක් නෙමෙයි பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. 40 வயதுக்கும் மேற்பட்ட சாரதிகளுக்காக விசேட மருத்துவ பரிசோதனை நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை அடையாளம் காண்பதற்காக விசேட உபகரணங்களை பயன்படுத்தி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வீதிகளில் காணப்படும் சகல வீதி சமிஞ்சை விளக்குகளிலும் நேரமானியை பொருத்த எதிர்பார்க்க எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் பின்பகுதி ஆசனங்களில் அமர்ந்து செல்பவர்களுக்கும் ஆசன பட்டியை கட்டாயப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 12 மாதங்களில் இலத்திரனியல் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தையும் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. තමයි මේ මාර්ග ආරක්ෂාව කියන එක හරියට කළමනාකරණය. එක දෙක තමයි ආරක්ෂිත මාර්ග සහ ආරක්ෂිතව ගමන් බිමන්
பொருளாதார அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக லக்மாலி ஹேமச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி லக்மாலி ஹேமச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழுவின் முதலாவது கூட்டத்தின் போது அவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். சட்டத்தரணி லக்மாலி ஹேமச்சந்திராவின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்க முன்மொழிந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அதனை வழிமொழிந்து உறுதிப்படுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மன் நிபுணர் ஆராய்ச்சி, சட்டத்தரணி சாகரிகா அதாவுத, சட்டத்தரணி நிலந்தி ஹோட்டகச்சி மற்றும் தில்லினி சமரகோன் உள்ளிட்ட குழுவின் ஏனைய உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நவாஸை வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள். இன்று முற்பகல் யாழ் தெல்லிப்பலையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்திற்கு தனிப்பட்ட விஜயமாக மேற்கொண்டு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ் அவர்கள் வருகை தந்தபோது நாங்கள் ஒரு சிநேகபூர்வமான ஒரு கலந்துரையாடலை அல்லது அவரை சந்திப்பதற்கு வேண்டுதலுக்கு அமைவ அவர் எங்களை இன்றைய தினம் சந்தித்து நாங்கள் வடமாகாண மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாகவும் அது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் யுத்தம் முடிந்த பிற்பாடு இந்திய இலங்கை மீனவருடைய பிரச்சனையாலே அதிகம் பாதிக்கப்படுகிற ஒரு சமூகமாகும். இந்த பாதிப்பினாலே வடக்கு கடலையும் அல்லது கடல் சூழலையும் நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு சேர்த்து ஒரு உறவு பாலமாக நின்று இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்ட மீனவர் சமூகம் சார்பான அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அவர் தற்பொழுது தனிப்பட்ட விஜயமாக வருகை தந்திருப்பதனால் அவர் தமிழ்நாட்டுக்கு சென்று இது தொடர்பாக பேசி இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை எப்படி இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு அரசாங்கங்களையும் இரு நாட்டு அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து தீர்வு பெற முயற்சிக்கலாம் என்பது தான் கரிசனை எடுப்பதாக சொல்லி மட்டக்களப்பு காத்தான்குடி தெற்கு 167 சி கிராம சேவையாளர் பிரிவில் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி தெற்கு 167 சி கிராம சேவையாளர் பிரிவில் கிராம மட்டத்திலிருந்து அபிவிருத்தி திட்டங்களை இனம் காண்பது தொடர்பான கூட்டம் இன்று நடைபெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிஹாரா மௌஜித் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பாளர் அப்துல்லா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உட்கட்டமைப்பு, வீதி அபிவிருத்தி உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் தொடர்பிலும் இங்கு ஆராயப்பட்டன. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை சிகரெட்டுகளுடன் 3 மன்னாரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓலை தொடுவாய் பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை சிகரெட்டுகள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 1,68,000 சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் 3 லோரியொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 இந்திய பிரஜையொருவர் உள்ளடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மன்னார், கொழும்பு 14 ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 22 மற்றும் 67 வயதான இருவரோடு சென்னையைச் சேர்ந்த 53 வயதான ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு ஏறாவூரில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான 22 கஜ முத்துக்களுடன் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜி லலித் லீலாரத்னவின் ஆலோசனைக்கமைய மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் பரிசோதகர் டி மேனன் தலைமையிலான குழுவினர் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையின் போது நேற்று காலை 11 மணியளவில் ஏறாவூரில் சந்தேக நபர் 4 கஜமுத்துக்களை எடுத்து வந்து வியாபாரத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டனர்.
அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தருக்கு கஜமுத்துக்களை விற்பனை செய்த அம்பாறை சாய்ந்தமரத்தை சேர்ந்த 57 வயதுடைய கட்டட ஒப்பந்தக்காரர் ஒருவரை 18 கஜமுத்துக்களுடன் ஏறாவூரில் வைத்து மாலை 5 மணிக்கு கைது செய்தனர். நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளூராட்சி சபைகளின் விவரங்களுடன் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் RMAL ரத்நாயக தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 27ஆம் தேதிக்கு முன்னர் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளது. இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூன் 3ஆம் தேதி வரை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைவாக கட்டண அதிகரிப்பு காணப்பட்டாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கை மின்சார சபை இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக விமலரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய திருத்தங்களின்படி மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 தொடக்கம் 2022 அந்த காலப்பகுதிக்குள் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்கான செலவுகள் அதிகரித்த போதிலும் மின்சார கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அந்த காலகட்டத்தில் எரிபொருள் விலைகள், நிலக்கரி, உதிரிப்பாகங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக கண்காட்சியை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று ஆரம்பமானது. வடக்கு மாகாண ஆளுநர் கண்காட்சி கூட்டத்தை ஆரம்பித்து உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். குறைந்த விலையில் புத்தகங்களை வழங்குதல், ஒரே கூரையின் கீழ் அனைத்து புத்தகங்களையும் வழங்குதல், தட்டுப்பாடான புத்தகங்களை வழங்குதல் உள்ளிட்ட நோக்கங்களுக்காக இந்த புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தகங்களுக்கு சிறப்பு விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன. குறித்த கண்காட்சி எதிர்வரும் 25ஆம் தேதி வரை காலை 9 தொடக்கம் இரவு 9:30 மணி வரை நடைபெறவுள்ளது. கண்காட்சிக்கு டான் தொலைக்காட்சி நிறுவனமானது ஊடக அனுசரணையை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. நான் டிவியில் கண்காட்சி நடக்குது, புத்தக கண்காட்சி என்று பார்த்ததால நான் வந்த ஆண்டை பார்க்க புத்தகத்தை போல ஒரு பொக்கிசம் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த டெலிஃபோன் அதுகள் வந்ததால் கொஞ்சம் புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு எல்லாரும் பின்னுக்கு நிற்கணும். எங்களுக்குமே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தான். ரெண்டாலும் புத்தகம் இப்படி வந்த இடங்கள் என்னென்ன வாசிக்கலாம்ன்ற நோக்கத்திலான் வந்தது. சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி கொண்டு போகிறேன். ஆனால் எனக்கு புத்தகங்கள் வாசிக்க நிறைய விருப்பம். சின்ன காலத்துலேருந்து புத்தகங்கள் தான் வாசிக்கிறது. இப்போ வேறு பொழுதுபோக்குகள் வந்ததால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புத்தகத்தை பார்த்தா சாப்பாடே தேவையில்லை, அப்படி ஒரு நினைவு. எனக்கு வாசிப்பு சரியான விருப்பம். இப்போ உள்ள பிள்ளைகள் வாசிப்பை சரியாக இன்னைக்கு நாங்கள் புத்தகம் படித்து சோதனைகள் பாஸ் பண்ணதை விட இந்த புத்தகங்களை அறிவு நூல்களை வாசித்து தான் கூடுதலாக எங்களோட பிள்ளைகள் தொடக்கம் எல்லாருமே முன்னுக்கு வந்தவியல். இப்படி இப்போ புத்தகம் எல்லாம் இது பண்ணுறேன்னு சொல்லி பத்திரிகையில் பார்த்த வழியா அது ஒரு ஆவல். அப்போ வந்து இங்கே புத்தகங்களை பார்த்து அதில் செலக்ட் பண்ணலாமன்ற ஒரு நோக்கத்தில்
வந்தேன். எனக்கு பெரும்பாலும் இந்த புத்தகத்தில் ஒரு புத்தகங்கள் சேர்க்கிறதும் படிக்கிறதுலேயும் ஒரு ஆவல் இருக்குது. அதனால் நான் இது விருப்பமாக வந்து தேர்வு செய்யலாம்ன்ற நோக்கத்தில் வந்தேன். புத்தக கண்காட்சி நடக்குதுன்னு சொல்லி என் நண்பியோரால் சொல்லித்தான் தெரியும். எனக்கு புத்தகம் வாசிக்கிறதுல எனக்கு ஈடுபாடு இருக்குது. ஆரம்பத்தில் பிடிஎஃப்பில் தான் வாசிக்கிறது ஃபோனில். அதுக்கு பிறகு தான் புத்தகங்களை வாங்கி வாசிக்கிற பழக்கம் உருவானது. புத்தகம் வாசிக்கிறதால இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சந்தேகம் இருந்தால் புத்தகம் வாசிக்கிறது மூலமாக அதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். மற்றது எல்லா விஷயமே ஃபோனில் சரியான தகவலாக கிடைக்காது. ஆனால் புத்தகத்தில் ஒரு ஆளால் உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு ஆதாரத்தோட உள்ள ஒரு விஷயத்தை தான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பேன். அப்போ அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளலும். மற்றது புத்தகத்தில் இருக்கிற தகவல்கள் பெரும்பாலும் நம்பகத்தன்மையான தகவல்களாக இருக்கும். புக் ஸ்டூடியோவில் சர்வதேச புத்தகங்கள் நிறையாக உள்ளது. சிறுவருக்கான, முதியருக்கான அண்ட் இளைஞருக்கான புத்தகங்கள், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் என்று எல்லாம் 50% வரை தள்ளுபடி உள்ளது. வந்து கண்டு காணவும். இங்கே வந்து குறைஞ்ச விலையில் பிரயோசனமான அல்லது உள்ளடக்கமான புத்தகங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. விலை குறைஞ்சது எல்லாமே இங்கே விலை குறைவாக தான் இருக்குது. இப்போ எடுக்க இருந்தேன் கூட சரியாக குறைச்சி தான் போட்டிருக்கேன். எல்லாம் 500, 1000 அப்படி தான் போகுது. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.